compute DFT of x is equal to j0 j1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ DFT உடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா x of k is equal to summation n is equal to 0 to n minus 1 x of n e power minus j 2 pi k n divided by n. ஸோ இதில் k ஓட வேல்யூ வந்து it is 0 1 till n minus 1. இங்கே நமக்கு 4 கொடுத்துருக்கிறதுனால கேபிட்டல் n is equal to 4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், x of k is equal to summation n is equal to 0 n minus 1 4 minus 1 3 x of n e power minus j 2 pi k n divided by 4 அப்படின்னு கிடைக்கும். where k is equal to 0 1 2 n minus 1 4 minus 1 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 0 1 2 3. ஸோ 4 வேல்யூஸுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் ஆஃப் ஜீரோக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஆஃப் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு சமேஷன் n இஸ் ஈக்குவல் டு 0 to 3 எக்ஸ் ஆஃப் n e பவர் மைனஸ் ஜே 2 பை k வேல்யூ இப்போ வந்து நமக்கு 0 அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இன்ட்டு 0 இன்ட்டு n டிவைடட் பை 4. ஸோ e பவர் 0 நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். ரிமைனிங் என்ன வேல்யூ, சமேஷன் n இஸ் ஈக்குவல் டு 0 to 3 எக்ஸ் ஆஃப் n. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் 0 ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் 2 ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஆஃப் 0 வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, j plus x of 1 0 x of 2 j plus x of 3 1. ஸோ ஆட் பண்ணோன்னா 1 + 2j அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன்ஸில் இந்த ஆன்சர் எது கூட மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். 1 + 2j அப்படிங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயுமே இருக்குது, இங்கே இருக்குது. அண்ட் செகண்ட் ஆப்ஷன்லேயும் 1 + 2j இருக்குது. ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து ராங். ஸோ இது ரெண்டுத்தில் நம்ம வந்து ஏதாவது ஒன்று தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் இப்போ x of 0 கண்டுபிடிச்ச மாதிரி x of 1 x of 2 x of 3 அது எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இப்போ x of 0 வந்து ரெண்டுத்துக்குமே சேமாக இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ x of 1 சால்வ் பண்ணோம்னா அகெயின் ரெண்டுத்துக்குமே j தான் கிடைக்கும். ஸோ x of 1 நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக டைரெக்டாக அடுத்த டேர்ம் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே 1 - 2j இங்கே -1 + 2jன்னு இருக்குது. ஸோ x of 2 சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்ட் ஆன்சர் என்ன அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ x of 2 is equal to summation n is equal to 0 to 3 x of n e power minus j 2 pi. இப்போ k வேல்யூ என்ன, 2 into n divided by 4. ஸோ இங்கே 4 இருக்குது, 2 and 2 நமக்கு கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா summation n is equal to 0 to 3 x of n e power minus j pi n அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ n வேல்யூஸை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். x of 0 e power 0 நமக்கு 1 அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு x of 1 into e power minus j pi plus x of 2 into e power minus j 2 pi plus x of 3 into e power minus j 3 pi. x of 0 ஓட வேல்யூ என்ன, j plus x of 1 வேல்யூ 0. ஸோ அதை நம்ம விட்டுடலாம். x of 2 வேல்யூ j e power minus j 2 pi ஓட வேல்யூ வந்து 1 plus x of 3 வேல்யூ 1 into e power minus j 3 pi ஓட வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is equal to -1. ஸோ இங்கே நான் உங்களுக்கு வேல்யூஸும் கொடுக்குறேன். e power minus j pi by 2 is equal to minus j, e power minus j pi is equal to -1, e power minus j 3 pi by 2 is equal to j, e power minus j 2 pi is equal to 1. ஸோ இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு என்ன கிடைக்கும், j plus j -1. ஸோ -1 + 2j அப்படின்னு கிடைக்கும். ஸோ -1 + 2j அப்படிங்கிறது நமக்கு இந்த ஆப்ஷனில் தான் இங்கே மேட்ச் ஆகிருக்கு. ஸோ ஆப்ஷன் 2 தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். x of 1 and x of 3 வந்து நம்ம சால்வ் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா ரெண்டுத்துலேயுமே அதே வேல்யூஸ் தான் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் 2 தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.